ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/12/2024. ஸோ 16ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில் அனுப்பணும்னு சொல்லிடுறோம். தாராளமாக நம்மக்கிட்டே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு 2025 ஃபிப் எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நம்மளுடைய ஆன்லைன் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணி தரதுலேருந்து எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான். அதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். இல்லை சார், நான் எக்ஸாம் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் எடுத்து தரது, அந்த ரிசல்ட்டை பார்த்து சொல்கிற வரைக்குமே எங்களுடைய ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு சர்டிஃபிகேட் எப்படி வருது, எங்கே வாங்கணும், அது வரைக்குமே நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது நம்மக்கிட்ட படிச்சுட்டு ப்ளஸ் நம்மக்கிட்டே அப்ளை பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இல்லை சார், எனக்கு அப்ளிகேஷன் மட்டும் உங்கள்கிட்ட போடணும் அப்படின்னாலும் தாராளமாக அதுவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஆல் லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வர இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக தான் நாங்கள் அனுப்புவோம். சரிங்களா? ஸோ அது எந்த பயமும் வேண்டாம். ஸோ இப்போ அதுக்கான டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டுமே விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 16ஆம் தேதி, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 16ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன் 17/1. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க அப்ளை பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கரெக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது 19 to 21ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 19 to 21. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டக்ட் ஆஃப் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூனியர் சீனியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் வந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி தான் நடக்க போகுது. எப்போ? பிப்ரவரி. ஓகேங்களா? 15-16 ஹை ஸ்பீடு வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் எந்த டேட்டில் வரும் அப்படிங்கிற டென்டேட்டிவ் ஷெட்யூல் எல்லாம் விட்டுருந்தாங்க. அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த டேட்டில் இதெல்லாம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடுக்கான ஹால் டிக்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் அண்ட் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியருக்கான ஹால் டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி, அதோட சேர்த்து அக்கௌண்டன்சி வந்துடும். அக்கௌண்டன்சி வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி. நல்லா புரிஞ்சுக்குங்க, திங்கட்கிழமை தான் எக்ஸாம் வருது. அக்கௌண்டன்சி ஜூனியர் அண்ட் சீனியர் எக்ஸாம் வந்து திங்கட்கிழமை வரும். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, எப்போவுமே நமக்கு டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்லாம் சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். சரிங்களா? இப்போ 22ஆம் தேதி 23ஆம் தேதி சாட்டர்டே சண்டேவாக தான் இருக்கும். 24ஆம் தேதி மண்டேவாக இருக்கும். சரிங்களா? டைப் ரைட்டிங் எக்ஸாம் ஸோ மார்ச் 1ஆம் தேதி 1, 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ரிசல்ட்டை வந்து எந்த டேட்டில் விட்றாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க 6ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மே 6 வந்து ரிசல்ட் வந்து வெளியிடதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஃபிப்ரவரியே முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்து டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து முன்ன பின்ன நமக்கு ரிசல்ட் வந்துடும். அப்போ மே ஃபஸ்ட் வீக்லேயே அல்லது செகண்ட் வீக்கில் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் செகண்ட் வீக்கில் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எப்படி சார் வந்து டேரக்ட் சீனியர்னா அலோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் சீனியர் போகணுன்னா ஜூனியர் முடிச்சிருக்கணும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டக்கூடியது. இதுக்கு மேலே அப்ளை எங்கேயாவது பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வாங்குவாங்க. நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேட் போகிறதுக்கு டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் கிரேட் போகணும் அப்படின்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஜூனியருக்கு. அதுவே சீனியருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் கிரேடு கம்பல்சரி பாஸ் பண்ணியிருந்தால் தான் சீனியர் போக முடியும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஜூனியர் பாருங்கள், நீங்கள் வந்து பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஓகே எசென்சியல் அது போதும் சொல்லிட்டாங்க ஜூனியருக்கு. அதுவே வந்து இன்டர்மீடியேட் நல்லா பாருங்கள், அடுத்து இன்டர்மீடியேட்டுக்கு நீங்கள் கம்பல்சரி ஜூனியரில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இன்டர்மீடியேட் பண்ண முடியும். அதுவே சீனியருக்கு நீங்கள் கம்பல்சரி இன்டர்மீடியேட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் சீனியர் பண்ண முடியும். ஸோ இது அதே தான், சேம் இந்த எக்ஸாம்லேயே அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகுது. ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தாங்களே ரீசெண்டாக விட்ட சிலபஸ் எல்லாமே அதே போல் தான் இருக்குது. ஷார்ட் அண்ட் சீனியர் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஜூனியர் கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் அதே மாதிரி தான். அதே இது ஹை ஸ்பீடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் டெஸ்ட் இன் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் பாஸ் இன் சீனியர் கிரேட் ஆஃப் த கன்சர்ன்ட் சப்ஜெக்ட் இஸ் த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் ஹை ஸ்பீட் கிரேடு. ஓகேங்களா? அப்போ ஹை ஸ்பீடில் என்ன ரேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணல சார், அது 120 150 எது சொல்ல சார் அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஷார்ட் ஹேண்டில் ஹை ஸ்பீடு டைப் ரைட்டிங்கில் ஹை ஸ்பீடு வந்து ஒரு லெவல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் ஹை ஸ்பீடு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த சப்ஜெக்டில் இப்போ தமிழ்னா தமிழ் ஹை ஸ்பீட் பண்ணுறீங்கன்னா தமிழில் சீனியர் முடித்தாலே போதும்.
தமிழில் எந்த ஹை ஸ்பீட் வேணால் பண்ணலாம். 3 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு 120, 150 அண்ட் தென் 180. அதில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் இங்கிலீஷ்லேயும் 150, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீட் லெவல் 150 இங்கிலீஷில், அதுக்கப்புறம் 180, அதுக்கப்புறம் 200. நீங்கள் ஹையர் கிரேடை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் சீனியர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 120 வேர்ட்ஸ் per minuteனு சொல்லுவாங்க. அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஸ்பீட் லெவலில் எது வேணாலும் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் கிரேடுக்கு பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சரிங்களா? அதே சீனியர் கிரேடு பாஸ் இன் HSC கண்டக்டட் பை கவர்மெண்ட், அதாவது நீங்கள் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா 10th பாஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்டன்சி ஜூனியர் கிரேடு பாஸ் பண்ணியிருந்தாலும் சீனியர் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சீனியர் பண்ண முடியும். எப்போ? 12th பாஸ் பண்ணியிருந்தா. இல்லை சார் நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் ஜூனியர் பாஸ் பண்ணியிருந்தால் 10th ப்ளஸ் ஜூனியர் கிரேடு ரெண்டையும் வச்சு நம்ம சீனியர் கிரேடுக்கு அப்பியர் ஆகிக்கலாம். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Candidates are permitted through approved institutes or as private candidate for all category of examinations. உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். இன்ஸ்டியூட்டில் போனாலும் சரி, ப்ரைவேட்டாக போனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரே சப்ஜெக்டில் ஜூனியர் சீனியர் ரெண்டுமே நான் அப்ளை பண்ணுறேன் பண்ண முடியாது. நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் இன் மோர் தேன் 1 கிரேட் இன் த சேம் சப்ஜெக்ட் அட் த சேம் செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா? சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட்டு விடுவாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த முறை எப்படி விட்றாங்கன்னு தெரியல. போன முறை வந்து பொறுத்த வரைக்கும் சென்டரை வந்து அவங்களே போட்டுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. வேணும்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு சில பேருக்கு அந்த ரீசன் சொல்லி கொடுத்தா மாறி வந்துச்சு. ஒரு சில பேருக்கு அதே அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த முறையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 30 rupees ஆட் ஆகும். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன டீட்டெயில் அனுப்பணும்னு சொல்லுவோம். அது எல்லாமே எங்களுக்கு அனுப்பி வச்சால் போதுமானது. ஓகேங்களா? நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ஃபாலோ பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வந்து அன்டில் தென் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த பயமும் வேண்டாம், தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் இணைச்சி படிக்கணும் அப்படின்னாலும் ஷார்ட் அண்ட் COE அக்கௌண்டன்சி, ஸோ அதுக்கான கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் நீங்களும். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய தேர்வு எல்லா மாணவர்களுக்கும் நல்ல முறையில் அமையட்டும். சரிங்களா? நன்றி.